தமிழகமே இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை தேடி காத்துக்கிட்டு இருக்கு. மே 4ஆம் தேதி யாருக்கு அந்த ராஜயோகம்? வாக்குப்பதிவு முடிஞ்சு பெட்டிகள் எல்லாமே ஒரு பக்கம் சீல் வச்சு பத்திரமா இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே கோட்டையை பிடிக்க போறது யாருன்னு சென்னை புறநகர்ல ஒரு ரகசியமான மீட்டிங் நடந்திருக்குன்னு தகவல் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, இப்போதைய ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தரப்புக்கும் இடையில ஒரு ரகசிய பேக் சேனல் பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க. நாங்க தனிச்சு தான் நிற்போம்னு சொன்ன விஜய் இப்போ எதுக்காக அதிமுக கூட பேசணும்? இது வெறும் வதந்தியா இல்லை நிஜமாகவே பிளான் பி ரெடி ஆயிடுச்சா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற பல விஷயங்கள் இதில் உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல இந்த தேர்தலோட பின்னணியை பார்ப்போம். 2026 தேர்தல் அப்படிங்கிறது வழக்கமான திமுக விசஸ் அதிமுக போட்டி கிடையாது. இந்த முறை சீமான் விஜய்னு 4 முனை போட்டி நிலவுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 85% மேலே வாக்குப்பதிவு நடந்திருக்கு. பொதுவாக வாக்குப்பதிவு அதிகமாச்சு அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்குமா, இல்லை இந்த தடவை வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறது புதிய வரமான விஜய்க்கு ஆதரவாக இருக்குமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம இருக்கும்போது தான் அரசியல் நோக்கர்கள் அதிகமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தை தான் தொங்கு சட்டமன்றம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. இதில் சரிபாதிக்கும் மேலே, அதாவது 118 இடங்களை எந்த கட்சி பிடிக்குதோ அவங்க தான் தனித்து ஆட்சி அமைக்க முடியும், பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 4 முனை போட்டியால் ஓட்டுகள் கண்ணா பின்னான்னு பிரிஞ்சு எந்த ஒரு கட்சிக்குமே அந்த மேஜிக் நம்பர் 118 அப்படின்ற அந்த மெஜாரிட்டி சீட்ஸ் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு கட்சிக்கு 90 சீட், இன்னொரு கட்சிக்கு 80 சீட்னு இப்படி யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா அதுதான் தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வேறு வழி இல்லாமல் 2-3 கட்சிகள் ஒன்றா சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்னு எதிர்பார்க்கப்படுறதுனால தான் இப்போவே பிளான் பி ரெடி பண்ணுறதுக்கு அதிமுகவும் தாவேகாவும் ரகசியமாக காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடந்த அந்த ரகசிய சந்திப்பில் என்ன தான் நடந்துச்சு? நம்ம தகுந்த வட்டாரங்கள் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா, சென்னையினுடைய அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய பண்ணை வீட்டில் தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. திடீர்னு நடந்த இந்த ரகசிய சந்திப்பில் 2 கட்சி தலைமைகளுமே கலந்துக்கல. அதாவது இந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளரான அவர் நேரடியாக வரலனாலும் கூட அவருக்கு ரொம்பவே நெருக்கமான அதிமுகவினுடைய மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான புள்ளி கலந்துக்கிட்டாராமா. அதே போல் தாவேகா தரப்பில் இருந்து விஜய் அவர்கள் வரலனாலும் கூட விஜய்க்கு ரொம்ப நம்பிக்கையான 2 பெரிய தலைகள் அங்கே இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து பேசின விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை மேஜிக் நம்பரான அந்த மெஜாரிட்டி சீட் கவுண்ட்ஸ் 118 அதிமுக தொட முடியல அப்படின்னா விஜயோட ஆதரவோட ஆட்சி அமைக்கிறது எப்படி அப்படின்றது தான் அந்த மெயின் மேட்டர். விஜய் சும்மா ஆதரவு கொடுத்துட மாட்டார்ல, அவருடைய தரப்பில் இருந்து சில ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ் போடப்பட்டதாக பேசிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது தான் அதிகார பகிர்வு. இதை நான் உங்களுக்கு 2 பாயிண்ட்டாக சொல்கிறேன். பாயிண்ட் 1, தாவேகா தரப்புக்கு துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். பாயிண்ட் 2, மக்கள்கிட்ட நேரடியாக கனெக்ட் ஆகிற மாதிரியான சில முக்கியமான துறைகள், உதாரணமாக கல்வி அல்லது உள்ளாட்சித்துறை போன்ற துறைகள் தாவேகாவுக்கு கொடுத்தாகணும். ஏன்னா 2031 அதாவது அடுத்து நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்கணும் அப்படின்னா இப்போவே அதிகாரத்தில் இருந்து சில நல்ல திட்டங்களை செஞ்சு காட்டணும்னு விஜய் நினைக்கிறாராமா. விஜய் போட்ட இந்த கண்டிஷன்ஸ்க்கு அதிமுக தரப்புலேருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல முடிவுகள் வரட்டுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்களாமா. சரி, இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்கலாம். விஜயும் திராவிட கொள்கை சமூக நீதி பற்றி தான் பேசுகிறாரு, அதிமுகவும் அதே ரூட்டு தான். ஆனால் 2 பேருக்குமே இருக்கிற ஒரே காமன் டார்கெட் திமுகவை வீழ்த்துறது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரதை தடுக்கணும்னா பிரிஞ்சு கிடக்கிற ஓட்டுகளை ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு தான் 2 தரப்புமே கணக்கு போடுறாங்க. விஜயோட இளைய தலைமுறை ஓட்டுகளும் அதிமுகவோட பாரம்பரிய ஓட்டுகளும் சேர்ந்தால் அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்கும். கடந்த 2021 தேர்தலில் அதிமுக ரொம்ப கம்மியான வித்தியாசத்தில் தான் ஆட்சியை இழந்தாங்க. அந்த தப்பை இந்த முறை பண்ணக்கூடாதுன்னு இபிஎஸ் ரொம்பவே தெளிவாக இருக்கார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி எப்படிங்க முதல்ல சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா தன்னுடைய நேரடி எதிரி அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவை தான் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். கடைசி பிரச்சாரம் வரைக்கும் டிஎம்கேவை தான் அவர் அட்டாக் பண்ணார். ஆரம்ப கட்ட மாநாட்டுகள்லையோ கூட்டங்கள்லையோ அவர் பேசும்போது அரசியல் எதிரின் டிஎம்கேவை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஏடிஎம்கேவை பற்றி அவர் பெருசாக பேசியிருக்கவே மாட்டார். ஏன்னா அந்த டைமில் டிவிகேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் தனக்கு இருக்கிற சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பேன் அப்படின்னு சொல்ல போக, அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி விட்டே கொடுக்காம, ஏன்னா ஆல்ரெடி அவர் வேற சிஎம்மா இருந்திருக்காரு இல்லையா, முதலமைச்சர் பதவி எனக்கு தான் கண்டிப்பாக, உங்களுக்கு வேணால் துணை முதல்வர் பதவி தரேன்ற மாதிரி பேசியிருப்பாங்க போல. ஆனால் பேச்சுவார்த்தை ரொம்ப நாட்கள் நீண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எடுபடாமல் போக தான் அதிமுக வழக்கம் போல பாஜக சைடு மூவ் பண்ணி போயிட்டாங்க. இது வரைக்கும் அதிமுகவை எங்கேயுமே மென்ஷன் பண்ணாமல் அல்லது அவங்கள மறைமுகமாகவோ நேரடியாகவோ தாக்கி பேசாத விஜய் அவர்கள் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரையும் சேர்த்து வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனால் இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேவை டேரெக்டாக அவர் பேர் சொல்லி அட்டாக் பண்ணதே கிடையாது.
மற்றும் பலர் அப்படின்ற மாதிரி தான் அவங்கள வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக லாஸ்ட்டாக பேசின அந்த பிரச்சார கூட்டத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக மென்ஷன் பண்ணாமல் அந்த மற்றும் பலர் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஏடிஎம்கே கூட கூட்டணி அப்படின்றது விஜய் அவர்களுடைய எண்ணத்தில் இருந்த விஷயம் தான். பட் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒத்து வராதனால தான் கடைசி நேரத்தில் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா நிலவரமே வேற இல்லையா? ஸோ தேர்தலுக்கு பின்னாடி அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் கண்டிப்பாக கூட்டணிக்கு இறங்கி போவார். ஆனால் நான் சொன்ன மாதிரி சில கண்டிஷன்ஸ் எடுத்து போட்டிருக்காரு. அந்த பக்கம் அதிமுகவுமே சரி ஓகே துணை முதல்வர் பதவி தான் கேட்குறாரு, அவருடைய ஆதரவோடு தான் நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் இல்லையா? அதனால் அவங்களும் இறங்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போதைக்கு சாதகமாகி இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரச்சாரத்தில் விஜய் என்ன சொன்னார்? யாரோடையுமே கூட்டணி இல்லை, தனிச்சு தான் போட்டின்னு கெத்தா நின்னார் இல்லையா? ஆனால் அரசியலுங்கிறது ஒரு சாத்தியக்கூறுகளின் கலை, ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு வர ரிப்போர்ட்ஸ் படி தாவேகா ஒரு தீர்க்கமான சக்தியாக கிங் மேக்கராக உருவெடுக்கும்னு நமக்கு தெரியுது. நாம் சும்மா உட்கார்ந்து திமுகவுக்கு வழிவிடுறதை விட ஒரு கூட்டணியாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு தாவேகாவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜய்க்கு ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை தள்ளி வச்சுட்டு விஜயை அணைச்சிக்கிறது தான் சேஃப்னு இப்போ அதிமுகவும் நினைக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போதைக்கு 2 கட்சிகளுமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கலை. வாக்கு எண்ணிக்கை முடியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு தான் எல்லாருமே மௌனமாக இருக்காங்க. ஆனால் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை தகவல் கசிஞ்சதுமே அங்கே திமுக கோட்டை வட்டாரமே கலங்கி போயிருக்கு. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும்போது அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சா அது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான வித்தா அமையும். ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண வேணாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்னும் சில நாட்கள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடியும் விஜயும் ஒன்றா சேர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குமா? அதிமுகவுடனான கூட்டணி தாவேகாவுக்கு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குமா? இந்த கூட்டணி பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அடுத்த தேர்தல் மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்ட அப்டேட்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.